நேற்று செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அதுக்குரிய ஆன்சர்ஸ் பார்த்தோம். சில பேசிக் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருந்தோம். வேறு ஏதாவது எனி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்கா? தமிழ் ரைட், அதை பற்றி நான் ஏற்கனவே நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அனலைஸ் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக ஒரு காணொலி வந்து இன்றைக்கி நைட் அல்லது நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு சேனலில் பாருங்கள். இப்போ ஜென்ரலாக நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கொஷின்ஸ் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி, நிறைய பேர் அதை வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு 15 to 20 சொல்லலாம். நல்ல கான்செப்ட்ஸை புரிஞ்சுருக்கணும். அதே மாதிரி அங்கேயும் எங்கள் இங்கிலீஷில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் பேசிக்கலாக வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 8 கொஷின்ஸ் வித்தியாசம் வரும். அதாவது ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு 5 to 8 கேள்விகள் அதிகமாக பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. 5 to 8 கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். மதிப்பெண்களில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 மதிப்பெண்கள் 5க்கு, 8னா 12 மதிப்பெண்கள். 0.5 மதிப்பெண்களில் வேலை கிடைக்காம போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு கேள்வி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே எந்த ஒரு தேர்வுலையுமே 2 பேப்பர் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 2ஐயும் வந்து சமமாக்கப்பட வேண்டும். அந்த 2ஓட மதிப்பெண்களும் சமத்தன்மை வாய்ந்ததாக்க மாற்ற வேண்டும். அதுக்கு பேர் தான் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ் இலக்கண வகுப்பு, கண்டிப்பாக இலக்கண வகுப்பு உண்டு. ராஜ்மோகன் ஐயா அவங்க வகுப்பு எடுக்கிறாங்க. இந்த வாரத்து எண்டிலிருந்து வகுப்புகள் ஆரம்பிக்கும். ஏற்கனவே இன்ட்ரோ கிளாஸஸ் நான் உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கோம், நீங்கள் பாருங்கள். நேற்று கூட நான் செமினார் ஒன்று போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க. அதை வந்து ஒரு வீடியோ கூட எடுத்து உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருப்பேன். அதுவும் யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதனுடைய வகுப்புகள் தொடர்ச்சியாக இருக்கும். இந்த வாரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட். ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலைமை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 கேள்விகள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜாக இருக்குது. நான் நிறைய 10, 15 கூட சொல்லலை. 5 கேள்விகள், ஒரு கேள்வி அட்வான்டேஜ் இருந்தாலுமே பிரச்சனை தான். அதுக்கப்புறம் பொது அறிவு கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கத்தில் நிறைய பிழைகள் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது தமிழாக்கம் ஒழுங்காக பண்ணப்படவில்லை. அதை பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. உடனே திரும்ப நீங்கள் இங்கிலீஷை போய் படிக்க வேண்டி வரும். இதுதான் நேற்றுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதனால் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள், தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியால் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரைட், இப்போ நம்ம சப்ஜெக்டில் போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம செஷன் வந்து ஸ்டார்ட் வித் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, மனக்கணக்கு திறன் சொல்லுவாங்க, புரிந்துணர்தல், அதுக்கப்புறம் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, இதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியோட சிலபஸ். இந்த சிலபஸ் இஸ் சேம் ஃபார், சரிங்களா? இதே சிலபஸ். இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் வந்து ஒரே சிலபஸ், ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் எல்லா எக்ஸாம்ஸுக்கும், எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கும். அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 2A இருக்கட்டும், அல்லது DEO இருக்கட்டும், அல்லது குரூப் 4 இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் மொத்தம் 25 வினாக்கள் கேட்கப்படும். அது எந்த தேர்வாக இருந்தாலும் 25 வினாக்கள் கேட்கப்படும். இந்த 25 வினாக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களால் 24 அல்லது 25 வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 25க்குமே விடையளிப்பாங்க. சப்போஸ் ஒன்று கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் தவறுதலாக போட்டுட்டா கூட கண்டிப்பாக 24 வினாக்கள் நீங்கள் இது ஒவ்வொன்றுமே, ஒவ்வொரு கேள்வியும் வந்து டிசைடிங் இருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல டாப்பராக ஆகக்கூடியவங்க, வேலை போகிறவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் இந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படிங்கிறத வந்து அதில் நல்லாவே ஆன்சர் பண்ணுவாங்க. ஜென்ரலாக நிறைய பேர் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு என்றால் பிணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க, வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்த கணக்கு, இந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் நான் வைக்கிறேன்.
ஸ்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 to 5 நீங்கள் டைப் பண்ணுங்க. நான் சொல்லும் போது 1 அப்படின்னா வெரி புவர், 2 வெரி புவர் அப்படின்னா, 1னா ரொம்ப ரொம்ப மேத்ஸ்னாலே எனக்கு அலர்ஜி. மேத்ஸ் கொஸ்டினை பார்த்தாலே எனக்கு கையெல்லாம் நடுங்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது, எடுத்து ஸ்டார்டிங் பண்ணுறது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியாது, மோஸ்ட்லி ஏதோ கெஸ் பண்ணிட்டு போவேன், ரொம்ப கஷ்டம். 2 அப்படிங்கும்போது வந்து மாடரேட் பண்ணுவேன், நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணுவேன். என்னால் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 16 அந்த மாதிரி தான் 25க்கு பண்ண முடியும். 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குட் பண்ண முடியும் என்னால். 20க்கு மேலே நான் பண்ணிடுவேன், 20க்கு மேலே பண்ணுவேன். 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட். 5 அப்படிங்கிறது எக்ஸலண்ட். 5ங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மேத்ஸ் அப்படின்னாலே எக்ஸலண்ட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாலும் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணிடுவாங்க 25க்கு. வெரி குட்டுங்கிற கேட்டகரி வந்து அந்த 22 23, சம்டைம்ஸ் they'll take 24 ஆல்சோ. ஸோ நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உண்மையா உங்களை பற்றி நீங்கள் டைப் பண்ணுங்கள், நிறைய பேர் டைப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நம்பர் 3 சார், 4 3 3 2 4 3 2 2 2 3. ஓகே ரைட். இப்போ ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில் இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில் மட்டும்தான் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. சரியாக 25 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 25 கேள்விகளில் வந்து இப்போ 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 25 கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங் அப்படின்னு தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆப்டிடியூட் அப்படின்னா என்ன, ரீசனிங்னா என்ன அப்படின்னு இருக்கலாம். திறனறிவு அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஆப்டிடியூட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட். ஸோ இது எல்லாமே சூத்திரங்கள். சிலது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்ட், ஃபார்முலா இருக்கும். சிலது வந்து நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணக்கூடிய வரும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். அல்லது நிறைய கணக்கீடுகள் இருக்கும். கணக்கீடுகள் அப்படின்னா நிறைய அரித்மேட்டிக், சில சால்வ் பண்ணுறது, ஈக்குவேஷன், சமன்பாடுகளை தீர்க்க வேண்டி இருக்கும். ரீசனிங் அப்படிங்கிறது வந்து புரிந்து உணர்ந்து ஆன்சர் பண்ணக்கூடியது. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணிடும். ஆனால் இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸை வந்து கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணாது. சில ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணவே முடியாது. சில ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸுக்கு நீங்கள் சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கு ப்ரோக்ராமிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆன்சர் பண்ணும். இப்போ டைஸ் போன்ற கணக்குகள்லாம் இருக்குல்ல, டைஸ் பகடைகள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் ஆன்சர் பண்ணும். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ், அதெல்லாம் வந்து அந்த லாஜிக்கெலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை ஆன்சர் பண்ணும். சில லாஜிக்கல் ரீசனிங் அதெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ரீசனிங்னா என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ரீசனிங்க்கு தான் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ வாட் இஸ் ரீசனிங்? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்களேன். ஒரு வீடு, இதை எடுத்து இதில் நான் போடுறேன். இது ஒரு வீடுங்க. இந்த வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அம்மா அப்பா, அப்புறம் 3 பையன்கள் இருக்காங்க. 3 பையன்கள், 1 2, அது மகன்கள், சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 பையன்கள். அந்த வீட்டில் ஒவ்வொரு பையனுக்கும் 2 சிஸ்டர் இருக்காங்க. ஸோ தமிழில் கூட சொல்கிறேன். ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு 3 மகன்கள். ஒவ்வொரு மகனுக்கும் 2 தமக்கையர்கள், சகோதரிகள். வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ். இந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் எத்தனை பேர் வசிக்கிறாங்க? மொத்தம் எத்தனை பேர் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே மொத்தம் எத்தனை பேர்? 11 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, 7 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, 10 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, 12 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் ஆன்சர் வருது இங்கே பாருங்கள். ஸோ இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11 7 7 10 11 7 12 10 14 2 + 3 + 6 = 11. வெரி குட், எக்ஸலன்ட். கரெக்டாக நல்ல கணிதம் தெரிந்தவர்
அந்த பவி சிவா அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணுறேன். அவர் கரெக்டாக சொல்லியிருக்கார். 2 + 3 + 6 = 11. எப்படி சார் அப்படின்னா, அப்பா அம்மா எத்தனை பேர்? 2 பேர். வீட்டில் மகன்கள் எத்தனை பேர்? 3 பேர். ஒவ்வொரு மகனுக்கு எத்தனை சகோதரிகள்? 2 சகோதரிகள். அப்போது வீட்டில் ஒவ்வொருத்தங்களுக்கு 2 அப்படின்னா 3 2 6. ஸோ அப்போது சூப்பராக அவர் சொல்லிட்டாரு. 2 + 3 + 6ங்கிறது 11. எக்ஸலண்ட். கரெக்டுங்களா பவி சிவா? இதுதான் நிறைய பேர் 11 சொல்லியிருக்கீங்க. சில பேர் 12 14லாம் சொல்லியிருக்கீங்க. அது வந்து மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸா அப்படின்னு தெரியல. பவி சிவா இது கரெக்டுங்களா? சிவா அப்படிங்கிறவர் கரெக்டுங்களா? ஸோ இதில் என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, ஒவ்வொரு மகன்களுக்கும் 2 சகோதரிகள் அப்படின்னா அந்த வீட்டிலேயே சகோதரிகள்னு சொல்லக்கூடிய மகள்கள் மொத்தம் 6 பேரா மொத்தம் 2 பேரா அப்படிங்கிறது இப்போ சொல்லணும். இவருக்கு 2 சகோதரினா எல்லாருக்கும் தான் அவங்க சகோதரிகள். புரியுதுங்களா? அப்போ வீட்டில் மொத்தம் 6 சகோதரிகள் கிடையாது. சகோதரிகள் பெண் குழந்தைகள் 2 பேர் தான். அந்த 2 பேர் தான் எல்லாருக்கும் சகோதரிகள். அதனால் இங்கே 6 போடக்கூடாது, இங்கே 2 தான் வரும். அதனால் 11 கிடையாது. ஆன்சர் என்ன? 3 2 5 5 2 7. அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை 7. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கல்ல, ஏதோ நீங்கள் ஒரு லாஜிக்கில் நீங்கள் போட்டிருக்கீங்க, இல்லை சில பேர் கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, இல்லை சில பேர் டைப் பண்ணும்போது தவறுதலாக டைப் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் தப்பாக சொன்னவங்கள ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைன் தானே? ஓகே, இருந்ததுன்னா உடனே சொல்லுங்கள். இப்போது அதே மாதிரி ஒரு வீடு. இது கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியாதுங்க. கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீங்கள் முதல்ல ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லணும். இது ஒரு வீடு. அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேர். இவங்களுக்கு 5 மகன்கள். 5 மகன்கள். எத்தனை மகன்கள்? 5 மகன்கள். They have 5 sons. So in house father and mother 5 sons. 5 மகன்கள். ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு ஒய்ஃப். வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? எல்லாருமே 12 டைப் பண்ணியிருக்கீங்க. யாருமே மிஸ்டேக் பண்ணவே இல்லையே. நான் கூட மகாபாரதமெல்லாம் படிச்சிருக்கிறதுனால பாஞ்சாலியெல்லாம் உங்களுக்கு தெரியுமோன்னு நினச்சேன். அதை இங்கே அப்ளை பண்ணிடுவீங்களோன்னு நினச்சேன். ஸோ கரெக்ட். இங்கே அப்போது இதாங்க ரீசனிங். அப்போ ரீசனிங்கிறது என்ன அப்படின்னா, புரிந்து உணர்ந்து ஆன்சர் பண்ணக்கூடியது. ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு இதோட நாலேஜ் இருக்காது. நீங்கள் கம்ப்யூட்டர்ஸில் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு நீங்கள் புரிய வைக்கணும். ஒய்ஃப்னா என்ன, சிஸ்டர்னா என்ன. சிஸ்டருங்கிறது காமன் ஃபார் ஆல் சன்ஸ். ஒய்ஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகள். ஸோ இதுதான் இந்த ரீசனிங் டைப்பில் வரும். ரீசனிங்காக இருக்கட்டும் அல்லது இந்த பசில்னு சொல்லக்கூடிய ஐட்டம்ஸும் இதில் தான் வரும். பசில் இப்போ நான் கொஞ்சம் சில எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்குறேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இது எல்லாமே இப்போ நான் மாடலாக சில கொஷின்ஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம டாபிக் வைஸ் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். நிறைய கேள்விகள் பார்ப்போம். நம்ம எய்ம் வந்து 24 25 கேள்விகள் நீங்கள் சரியாக விடையளிக்கணும். ஒரு பெட்டியில், நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பெட்டியில் 9 சிவப்பு பந்து இருக்குது, 12 நீல பந்து இருக்குது, 11 பச்சை நிற பந்துகள் இருக்குது. மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 32 பந்துகள் இருக்குது. ஸோ 32 பால்ஸ் ஆர் தேர். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டில் மொத்தம் 32 பால் இருக்குது. அது என்னென்ன பால்னு நான் சொல்லியிருக்கிறேன். 9 ரெட்டு, 12 நீல கலர், 11 பச்சை கலர் பால் இருக்குது. எல்லா பாலுமே ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டார்க் ரூமில் இருக்குது.
இருட்டறை. சரிங்களா? நீங்க வந்து பிளைண்ட் ஃபோல்டர், உள்ள ஒருத்தர் போறாரு, அவர் கண்ணை கட்டிட்டு போறாரு. அதாவது கண்ணை கட்டிட்டு போறாருன்னு அர்த்தம் ஏற்கனவே இருட்டறை, ஒண்ணுமே தெரியாது. அந்த பாலை வந்து கையில தொட்டு உணர முடியாது. இந்த பாலை எடுத்தீங்கன்னா இது என்ன கலர்னுலாம் பார்க்க முடியாது. எனக்கு ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு பால் வேணும். அப்படின்னா மினிமம் எத்தனை பாலை நான் எடுத்துட்டு இந்த ரூமை விட்டு வெளியே வந்தேன்னா, கண்டிப்பா நான் எடுத்த பால்ல ஒரு ரெட்டு கண்டிப்பா இருக்கும். ஒண்ணுக்கு மேல கூட இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா ஒரு ரெட் இருக்கும், ஒரு ப்ளூ இருக்கும், ஒரு கிரீன் இருக்கும். ஒரு ரெட்டு, ஒரு ப்ளூ, ஒரு கிரீன் கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா நான் மினிமம் எத்தனை கலர் எடுக்கணும்? மினிமம்ங்கிறது குறைந்தபட்சம் எத்தனை கலர் எடுத்தா எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொஸ்டின் புரியுதா? இல்ல திரும்ப நான் சொல்றதுன்னா சொல்றேன். சரிங்களா? நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். இப்போ a basket containing 9 red ball, 12 blue ball and 11 green ball, totally 32 balls. The basket is kept in a dark room. So what is the minimum number of balls to be picked up from the basket which is kept inside the dark room to get at least one ball in each color? எனக்கு கண்டிப்பா நான் எத்தனை பால் எடுத்துக்கலாம்? 32 பால் கூட எடுத்துட்டு வரலாம். நல்லா புரிஞ்சுங்க. 32 பால் வந்துட்டா கண்டிப்பா ஒரு ரெட், ஒரு ப்ளூ, ஒரு கிரீன் கிடைக்கும். ஆனா கொஸ்டின் என்ன தெரியுமா? வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ்? குறைந்தபட்சம் எத்தனை எடுக்கணும்? அதுக்கு கீழே எடுத்தா வராம போகலாம், அதை விட ஒண்ணு கம்மியா எடுத்தா வராம போகலாம், கண்டிப்பா வராம போயிடும். ஆனா நான் சொன்ன அந்த மினிமம் நம்பர் எடுத்தா கண்டிப்பா ஒரு ரெட்டும் கிடைக்கும், ஒரு ப்ளூவும் கிடைக்கும், ஒரு கிரீனும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா நான் குறைந்தபட்சம் எத்தனை பந்து எடுக்கணும்? எத்தனை பந்து எடுத்தால் வெளியே எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா ஒவ்வொரு கலர்லயும் ஒரு பால் எனக்கு வேணும். ஒரு பாலுக்கு மேல கூட அங்க இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு பால் வேணும் எனக்கு. ஐ நீட் அட்லீஸ்ட் ஒன் பால் இன் ஈச் கலர். அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தை குறைந்தபட்சம். இதுக்குமே நீங்க நிறைய ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. 22, 24, 21, 9, 24, 13, 12. ஓகே, பவி சிவா 12, 11 + 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட், இப்போ பாருங்க. ஸோ இதெல்லாமே பியூர் லாஜிக்கல் ப்ராப்ளம். நான் 12 + 11 23 பால் எடுக்கிறேன். நல்ல கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ நான் எத்தனை பால் எடுக்கிறேன்? 23 பால் எடுக்கிறேன். 23 பால் நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அதை மட்டும் புரிய வச்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். I'll give the shortcut. பட் புரிய வைக்கிறது. நான் 23 பால் எடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 23 பால் எடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க. 23 பால் நான் எடுக்கிறேன். கண்ணை மூடிட்டு அதை 23 பால் எடுக்கிறேன். 23 பால் நான் எடுக்கும்போது எந்த கலர் மிஸ் ஆகலாம், எந்த கலர் வராம போகலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். நான் கேட்ட கேள்விக்கு நான் 23 பால் எடுக்கிறேன். 23 பால் எடுத்தா எந்த கலர் வராம போகலாம், மிஸ் ஆகலாம்? 23 பால் எடுத்தா அதிகபட்சம் மிஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெட் மட்டும் 23 எடுக்கும் போதும் வராம போவதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. இப்ப நீங்க சொல்லுங்க. 9 + 12 21. 21 பால் எடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. 21 பால் எடுக்கிறேன். கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஸோ நான் முதல் சொல்லிட்டேன். 23 பால் எடுத்தா ரெட்டு வராம போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரெட்டு எப்பவுமே வராதுன்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெட்டு வராம போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. The possibility of missing the red ball even if I take 23 balls. Okay, அடுத்து next. If I take 21 balls, 21 பந்து எடுக்கிறேன் கண்ணை மூடிட்டு. 21 பாலை கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு வந்து வெளியே பார்த்தனா எந்த கலர் பால் வராம போவதற்கு பாசிபிலிட்டி உண்டு? கரெக்டா சொல்லுங்க.
எந்த பால் வராம போவதற்கு பாசிபிலிட்டி உண்டு? 21 பால் எடுக்கிறேன். எந்த பால் வராம போவதற்கு பாசிபிலிட்டி உண்டு? அப்ப இப்படி வச்சுக்கங்களேன். இன்னொன்னு சொல்றேன். 21 பால் எடுக்கிறேன். கண்டிப்பா எந்த கலர் பால் வரும்? கண்டிப்பா எந்த கலர் பால் வரும்? இப்ப கொஞ்சம் மாத்திருக்கேன். 21 பால் எடுத்துட்டேன்னா கண்டிப்பா இந்த கலர் பால் வரும்னு சொல்ல முடியுமா? சார் ஆன்சர் பண்ணுங்க. இது சும்மா சாதாரண மாதிரி தான் இருக்கும். ஆனா இது புரிஞ்சுக்கிறதுக்கே சில பேர் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஏன் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க தான் ஆன்சர் பண்றதை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் நான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ 21 பாலை எடுத்தனா எந்த கலர் கண்டிப்பா வரும்? ப்ளூன்னு சொல்லியிருக்கீங்க, ரெட் ப்ளூன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்ப கேட்ட கேள்விக்கு தான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம் நீங்க. சரிங்களா? திரும்ப கூட டைப் பண்ணுங்க. 21 பால் 21 பால்ஸ் எடுத்தா கண்டிப்பா அந்த கலர் வந்தே ஆகும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி சொல்லுங்க. அப்படி வந்துச்சுன்னா எந்த கலர் கண்டிப்பா வரும்? ரெட் வரலாம், ப்ளூ வரலாம், ஆல் கலர் வரும்ன்றாரு, ரெட் ப்ளூன்றாரு, நத்திங் அப்படின்னு சொல்றாரு. வெரி குட், டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ், ரெட் அண்ட் கிரீன். ஓகே, நான் சொல்லவா? அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். 21 பந்து எடுத்தனா 21 பந்து எடுத்தனா கண்டிப்பா ப்ளூ இல்லாம உங்களால எடுக்கவே முடியாதுங்க. ப்ளூ இல்லாம எடுக்கவே முடியாதுங்க. கிரீன் இல்லாம எடுத்துருவேன் நான். நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரீன் இல்லாம நான் எடுத்துருவேன். கிரீன் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் 21 பால் எடுக்கிறேன். அந்த 21 பால் இது 2 வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்படி வந்துச்சுன்னா கிரீன் வரையே வராது. அதுல கிரீன் வரையே வராது. அதே 21 பால் இப்படி எடுக்கலாம். 21 பார்ல 11 கிரீன் 10 ப்ளூன்னு வரும்போது ரெட் வராம போகலாம். அப்ப ரெட் வராம போகலாம், கிரீன் வராம போகலாம். ஆனா நான் கேட்டது கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னா ப்ளூ கலர் கண்டிப்பா வந்தே ஆகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. 21 பந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ கலர் வந்தே ஆகும். இது புரியுதா? புரியலன்னா புரியலன்னு சொல்லிருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இப்ப தெரியாம இருந்திருக்கலாம், நீங்க தப்பா இருக்கும். அட்லீஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி புரியுதான்னு பார்த்தா எனக்கு சொன்னா போதும். இந்த மெஜாரிட்டி ஓகே வேல்யூன்றீங்க. நான் கேட்ட கேள்விக்கு தான் கொஸ்டின்ஸ். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். 21 பந்து எடுக்கிறேன். 21 பந்து எடுத்தனா கண்டிப்பா ப்ளூ வரும். கரெக்டா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா ப்ளூ வந்தே ஆகும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இதை சொல்லுங்க. 22 பால்ஸ் எடுத்தனா, அடுத்து 22 ஆக்கியிருக்கேன். 22 எடுத்தனா எது கண்டிப்பா வரும்? 22 எடுத்தனா எது கண்டிப்பா வரும்? 22 எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா எது வரும்? 22 எடுத்தனா 21 எடுத்தனா ப்ளூ கண்டிப்பா வரும். 22 எடுத்தனா ப்ளூ கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கிரீனும் கண்டிப்பாக வரும். சரி, அடுத்து 23 எடுக்கிறேன். 23 எடுத்தீங்கன்னா எது கண்டிப்பா வரும்? 23 எடுத்தீங்க அப்படின்னா எது கண்டிப்பாக வரும்? கண்டிப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா எது வரும் அப்படின்னா ப்ளூ கலர் வரும், கிரீன் கலர் வரும். 23 எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ளூவும் கிரீனும் வந்தே ஆகும். ஆனா எனக்கு 3 கலருமே வரணுமே. 24 எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ வரும், கிரீன் வரும், ரெட் வரும். ஏன் அப்படின்னா டாப் 2 + 1 ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த லாஜிக். கொடுத்துருக்கிறதுல டாப் 2 எடுத்தாலுமே எனக்கு ரெட் மிஸ் ஆகலாம். ஆனா டாப் 2 + 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெட் மிஸ் ஆகாது. அப்போ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ்? நிறைய பேர் சில பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. நான் கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? இந்த மாதிரி 32 பந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கலர்லையும் ஒரு பால் வரணும் அப்படின்னா அப்போ எத்தனை பால் மினிமம் நான் எடுக்கணும் அப்படின்னா 24 பால். ஏன் அப்படின்னா இங்கே 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு.
அப்போ டாப் 2 + 1 எடுத்தா வந்துடும். புரியுதா? புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நான் உடனே சொல்லிடலாம், கண்டுபிடிச்சிருவேன். எப்படி அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் உங்களை கேட்க போகிறேன். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 12 கிரீன் கலர், 12 பிங்க் கலர், 12 பிளாக் கலர், 12 எல்லோ கலர். இது வந்து எல்லோ. மொத்தம் 48 பந்துகள் உள்ளன. ஸோ மொத்தம் 48 பால்ஸ் இருக்கு. இதே கொஸ்டின்ஸ் தான். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் டு பி டேக்கன் டு கெட் அட்லீஸ்ட் 1 பால் இன் ஈச் கலர்? ஈச் கலர்னா என்னதுங்க? 4 கலர் இருக்கு. நான் எத்தனை பந்தை எடுத்தேன்னா ஒவ்வொரு பந்தில் ஒவ்வொரு கலர்ல இருந்தும் ஒரு பந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு கலர்ல இருந்தும் ஒரு பந்து கண்டிப்பாக கிடைக்கும்னா ஆன்சர் என்ன அப்படின்னா, அங்கே 3 கலர் இருந்தது, அதனால டாப் 2 + 1ன்னு சொன்னேன். இங்கே 4 கலர் இருக்கு. 4 கலர் இருக்கிறதுனால அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டாப் 3 + 1. எல்லாமே 12ங்கிறதுனால ஏதாவது நீங்கள் 3 எடுத்துக்கலாம். ஸோ +1. ஸோ therefore வெரி குட், எக்ஸலன்ட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 37. இப்போ ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ் உங்களை கேட்க போகிறேன். இந்த கொஸ்டினை எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப 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 ஒரு இப்போ இங்கே இருக்கிறவங்களே ஒரு 2 பேர் ஆன்சர் பண்ணிங்கன்னா பெரிய விஷயம். நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் அதை. ஏன் அப்படின்னா, நான் கேட் கிளாஸஸ் எடுக்கும்போது, கேட்டுங்கிறது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் த வேர்ல்டு, காமன் அட்மிஷன் டெஸ்ட் டு என்டர் இன் டு IIM. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறதுக்கு, IIT மாஸ்டரா ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து ஸ்பெஷலாக கிளாஸஸ்லாம் எடுத்துருக்குறோம். அப்போ நான் எடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி எடுக்கும்போது செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து தடுமாறுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக அந்த ஐடியா கிளிக் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். பட் இது வந்து எக்ஸாம்ஸில் நார்மலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அது பசில்ஸ் டைப்லேயோ ஜென்ரலாகவே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதே டைப்பில் தான் வரும். சரிங்களா? அந்த கேள்வியை கேட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது நீங்கள் புரியலைன்னு சொன்னீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி தான் ஒரு பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டில் ஒரு 8 ரெட் கலர், 10 ப்ளூ கலர், ஒரு 12 கிரீன் கலர் ஷர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஷர்ட்ஸ் இருக்கு. டிஷர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. எல்லாமே 8 ரெட் கலர், 10 ப்ளூ கலர், 12 கிரீன் கலர், எல்லாம் ஒரே சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆல் ஃப்ரீ சைஸ். சில பேர் சைஸ் அப்படின்னு கேட்கக்கூட தேவையில்லை. எல்லாமே ஃப்ரீ சைஸ். ஃப்ரீ சைஸ்னால் யார் வேணாலும் போட்டுக்கலாம். 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி தான். திஸ் இஸ் கெப்ட் இன் எ டார்க் ரூம். அதனால் எந்த கலர் எதுன்னு தெரியாது. திஸ் இஸ் கெப்ட் இன் எ டார்க் ரூம். இதில் யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் போகிறாரு உள்ளே போய் இவங்க 3 பேரும் வந்து வெளியே போகிறாங்க. அவங்க வந்து 3 பேரும் ஒரே மாதிரி சேம் கலர் ஷர்ட்ஸ் போட்டு போடணும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி போடணும்? சேம் கலர் டிஷர்ட். ஸோ அவங்க 3 பேரும் ஒட்டுக்கா, கோயம்புத்தூர் பாசையில் சொல்கிறதா ஒட்டுக்கா ஒரே கலரில் டிஷர்ட் போட்டுட்டு வெளியே போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. இது இருட்டறைக்குள்ளே இருக்குது. இங்கே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிஷர்ட்ஸ் இருக்குது. 30 டிஷர்ட்ஸில் எந்த டிஷர்ட்ஸ் எடுத்தாலும் யாருக்கும் சேரும். 8 ரெட் கலர், 10 ப்ளூ கலர், 12 கிரீன் கலர் இருக்குது. அப்போது திரும்ப சொல்கிறேன், இப்போ நான் கொஸ்டின் சொல்கிறேன். What is the minimum number of t-shirts to be taken from the basket to get at least 3 t-shirts in the same color? இந்த கூடையிலிருந்து எத்தனை t-shirtsகளை எடுத்தால் குறைந்தபட்சம் ஒரே நிறத்தில் 3 t-shirts கிடைக்கும்? எனக்கு ஒரே நிறத்தில், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரே நேரத்தில் 3 இருக்கணும். மேலே கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் ஒரே கலரில் 3 வேணும். எனக்கு ஒரே கலரில் 3 வேணும்னா
நான் எத்தனை டிஷர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து வெளியே பார்த்தேன்னா கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு கலர், எந்த கலரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, அவங்க எல்லாமே ரெட்டா போட்டுக்கலாம், எல்லாமே ப்ளூவா போட்டுக்கலாம், எல்லாமே கிரீனா போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு குறைந்தபட்சம் 3க்கு மேல கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இருக்கணும், 3ஆவது இருக்கணும். அப்பனா எத்தனை டிஷர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலர்ல, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எல்லா கலர்லயும் நான் கேட்கவே இல்லை, எல்லா கலர்லயும் 3 கேட்கவே இல்லை, ஏதாவது ஒரு கலர்ல, அட்லீஸ்ட் 1 கலர், ஏதாவது ஒரு கலர்ல 3 டிஷர்ட்ஸ் கிடைச்சா போதும்னா வாட் இஸ் த ஆன்சர்? குறைந்தபட்சம் கண்டிப்பா கிடைக்கணும், இல்லாம இருக்கக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாதேஸ்வரன் 3ன்னு சொல்றாரு. இப்ப 3 நீங்க எடுக்கிறீங்க, 3 டிஷர்ட் எடுத்தீங்கன்னா 1 ரெட்டா இருக்கலாம், 1 ப்ளூவா இருக்கலாம், 1 கிரீனா இருக்கலாம். அப்போ அவர் கிடைக்காதுல்ல மாதேஸ்வரன், நான் சொல்றது புரியுதுங்களா? இதுல 1 அதுல 1, 3 அதுல 1 அதுல 1 இருக்கலாம்ல. அப்ப கண்டிப்பா ஒரே கலர்ல அவங்க 3 பேரும் போட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. புரியுதுல்ல? வாட் இஸ் த ஆன்சர்? மொத்தம் இருப்பது 30 டிஷர்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நிறைய ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஷர்ட்ஸு 12 + 3 25 சொல்கிறீங்க, 21 25 நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. 25 சார், 25 சார். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒவ்வொரு கலர்லேயும் கிடையாது டிஷர்ட். திரும்ப 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 சொல்கிறேன் நான், ஏதாவது ஒரு கலரில் டிஷர்ட்ஸ் இருந்தால் போதும். 3 சொல்கிறாரு, 3 தப்புன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா நீங்கள் 3 எடுக்கிறீங்க, 3மே ஒவ்வொரு கலரில் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு கிடைக்காதுல்ல. அவங்க 3 பேரும் ஒரே கலராக தானே போட்டு போகிறதா சொல்கிறாங்க. சேம் கலர் ஆல்சோ ப்ராபிலிட்டி தான் கிடையாது, அஷ்யூர்டு கெட். அஷ்யூர்டு கெட்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா கிடைக்கணும். நாங்க கூட இங்க கேட்கிற எல்லா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? 100% கிடைக்கிற மாதிரி உள்ள கேசஸ் தான் சொல்லணும். எப்பாவது கிடைக்கலாங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? கிடைக்கலாம் கிடையாது, கண்டிப்பா கிடைக்கிறத பத்தி தான் பேசணும், சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா மாதேஸ்வரன்? எனக்கு ஆன்சர் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும்னா எத்தனை எடுத்துட்டு போனா கிடைக்கும்? இது வரைக்கும் யாரும் ஆன்சர் பண்ணல, புரியுதா? இது வரைக்கும் இவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, 74 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நானும் தேடி தேடி பார்க்குறேன், இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே அந்த ஆன்சர் பண்ணவில்லை. நான் திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸையும் சரியாக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிறைய தடவை சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு கலரில் 3 டிஷர்ட்ஸ் வேணும், எல்லா கலர்லையும் 3 டிஷர்ட்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரே கலரில் 3 வேணும், 3க்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 3ஆவது எனக்கு வேணும், எடுத்துகிட்டு போட்டு போகணும். அப்படின்னா எத்தனை? அதான் ஆன்சர். லாஜிக்காக யோசித்து ஆன்சர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஆன்சர் வரவில்லை. சரி, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்கள்கிட்ட இருந்தே புரிய வச்சு ஆன்சர் பண்ண வைக்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், அதுக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் சொல்றேன், இந்த கொஸ்டின் சில பேர் எக்ஸ்பிளைன் பண்றது கூட சில பேருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் நிறைய பேர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உடனே புரிஞ்சுக்குவீங்க. நான் 6 டிஷர்ட் எடுக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. எத்தனை டிஷர்ட் எடுக்கிறேன்னா 6 டிஷர்ட் எடுக்கிறேன். 6 டிஷர்ட் எடுத்தனா எனக்கு ஒரே கலர்ல 3 கிடைக்குமா, கிடைக்காம போகலாமா? கிடைக்காம போச்சுன்னா எப்படி இருந்தா கிடைக்காம போகும்? அதான் என்னோட கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 6 டிஷர்ட் எடுத்தேன், 6 டிஷர்ட் எடுக்கிறேன். 6 டிஷர்ட் எடுத்துக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு டிஷர்ட் 3 பேருக்கு கிடைக்காம போகலாம்? சொல்லுங்க. சிம்பிளான கொஸ்டின் தானே. 6 எடுக்கிறேன், 6 ஆன்சர் இல்லைங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் இது கேட்கிறேன், ப்ரூஃப் சொல்லுங்க. 6ங்கிறது ஆன்சர் இல்லை, ஏன் அப்படின்னா? வெரி குட், சூர்யா கரெக்டா சொல்லிட்டாங்க. எப்படின்னா சார் 2 + 2 + 2 சார் அப்படின்றாங்க. எக்ஸலண்ட். ஸோ அவங்க நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. இது மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கா பாருங்க. நான் 6 டிஷர்ட் எடுத்தாலும் எனக்கு கிடைக்காம போகலாம், சரியா? எப்படி இருந்தா கிடைக்காம போகலாம் அப்படின்னா 2 ரெட்டு, 2 ப்ளூ, 2 கிரீன் எனக்கு வந்துச்சுன்னா வரும்ல, வரும். அப்படி வந்துச்சுன்னா எனக்கு ஒரே 3 பேருமே ஒரே டிஷர்ட் போடுற மாதிரி கிடைக்காம போகலாம். சரிங்களா சூர்யா? புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? 6 டிஷர்ட் எடுத்தாலுமே ஒரே கலர்ல 3 டிஷர்ட் வரலாம், வராதுன்னு சொல்லல, ஆனா கண்டிப்பா வராது. வராம போறதுக்கு பாசிபிலிட்டி உண்டுங்கிறது சொல்ல வரேன். எப்ப பாசிபிலிட்டி உண்டு? 2 + 2 + 2 இருந்துச்சுன்னா வராம போகலாம், ஒரே கலர்ல கிடைக்காது. இப்ப சொல்லுங்க, கரெக்டா ஆன்சர் சொல்றேன் பாருங்க. யாருமே டைப் பண்ணாத ஆன்சர். the answer is 7. யார் புரிஞ்சது கை தூக்குங்க.
7 ஓகே அப்படின்னு சொல்றவங்க இப்ப 7 ஆன்சர் சொல்றேன். இந்த 7ங்கிறது ஆமா சார் எப்படி சார் மிஸ் ஆச்சு? 7 யாருமே டைப் பண்ணல, எல்லாருமே 8 9 என்னென்னமோ டைப் பண்ணீங்க. நான் உங்களோட ஸ்கிரீன்லயே காமிச்சேன். ஏன் அப்படின்னா 7 எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கலர்ல குறைந்தபட்சம் 3 வரும். 3க்கு மேல கூட வரலாம், ஆனா 3க்கு குறைவா வராது. ஏதாவது ஒரு கலர்ல 3 வந்தே ஆகும். அதை மட்டும் யாருக்காவது புரிஞ்சுதா? புரியலைன்னா கேளு. அப்படி புரியலன்னு நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சார் 7 எடுத்து எப்ப சார் ஒரு கலர்ல ஏதாவது ஒரு கலர்ல வராம போங்க. சில பேர் என்ன சொல்லுவீங்க, சார் 7மே ஒரே கலரா இருந்தா, 7மே ஒரே கலரா இருந்தா என்னப்பா பிரச்சனையே இல்ல. நான் தான் சொன்னேன்ல குறைந்தபட்சம் 3 வேணும். 7மே ஒரே கலர்னா அது என்னோட ரொம்ப ஃபேவரபிள் கேஸ். 7மே ஒரே கலரா இருந்தா ஃபைன். எனக்கு தேவை என்னது 3 டிஷர்ட் போட்டு போகணும். இந்த 7ங்கிறது புரிஞ்சதா? நான் திரும்ப சொல்லியிருக்கேன், இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ்ல இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப். அட்வான்ஸ் டைப் கிடையாது, இது எல்லாருமே தப்பா போடுறதுனால இதை நான் அட்வான்ஸ் டைப்னு சொல்லுவேன். ஆனா ஈஸி தான் இது. இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ இதை புரிஞ்சவங்க நினைப்பா, ஆமால இதை விட்டுட்டு நம்ம அந்த போன கான்செப்டை வச்சே போட்டோம்ல, அப்படித்தானே போடுவோம். புது தமிழ்லையும் சரி ஜென்ரல் இங்கிலீஷ்லயுமே என்ன தெரியுமா, அப்படியே அறிஞர் பொருளை பார்த்துட்டு வந்தோம்னா அடுத்ததே அறிஞர் பொருளை போட்டுருவோம். எதிர்பார்த்தை பார்த்தோம்னா அதே எதிர்பார்த்தையே போட்டுருவோம். 7 புரிஞ்சதா? அந்த அந்த மாதிரி நான் சொல்லுவீங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, சார் 7மே ஒரே கலரா போச்சுன்னா இருந்துட்டு போட்டுமே, 7மே ஒரே கலர்னா எனக்கு 3 எனக்கு என்ன தேவை, எனக்கு ஏதாவது ஒரு கலர்ல 3 டிஷர்ட் வேணும், அவ்வளவுதான். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணிருக்கேன். இதே மாதிரி டிஷர்ட் தான் கரெக்டா. இப்போ உங்களால ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க. 10 ரெட்டு, 12 ப்ளூ, 15 கிரீன், 18 எல்லோ. சிம்பிளா சொல்றேனே, 2 பேர் போகணும். 2 பேர் ஒரே டிஷர்ட் போட்டு போகணும். மொத்தம் எத்தனை டிஷர்ட் எடுத்தா 2 பேத்துக்கும் ஒரே டிஷர்ட் கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள். அதே கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க, உடனே ஆன்சர் பண்ணிடலாம். 2 பேர் தான். 2 பேருக்கு அதை கையை விட்டு எத்தனை டிஷர்ட் எடுத்தா அந்த 2 பேருமே ஒரே கலர், ஏதாவது ஒரு கலர், திரும்ப சொல்றேன், ஏதாவது ஒரு கலர்ல டிஷர்ட் போட்டு போவாங்க. கமான். இதுல யாருமே ஆன்சர் பண்ணல. அன்சு ஆனந்த் ஆன்சர் பண்ணிருக்கிறாரு, நல்வரவு ஆன்சர் பண்ணிருக்காரு. ஆன்சர் இஸ் 5. வெரி குட். 5 தான். 4 டிஷர்ட் எடுக்கிறீங்க. சிம்பிளா யோசிச்சு பாருங்க. எப்பவுமே எது எடுத்தா வராது அப்படிங்கிற கான்செப்டுக்கு போயிடணும். 4 எடுக்கிறீங்க, 4 எடுத்தா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு கலர் வரும். இதுல ஒண்ணு எனக்கு கிடைக்காதுல்ல. எனக்கு நான் 2 பேர் இருக்கும், 2 பேரும் ஒரே கலர்ல போடணும். அப்ப 4 எடுத்தீங்கன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ +1 5 எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலர் ரிப்பீட் ஆகும். என்ன கான்செப்ட் தெரியுமா? மொத்தம் 4 கலர் இருக்கு. 5 எடுத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கலர் ரிப்பீட் ஆகியே தீரணும். அப்ப 2 பேரும் ஒரே கலருக்கு டிஷர்ட் கிடைச்சிடும். புரிஞ்சதா? சரி, ஃபைனலா இப்போ 5 பேர் இருக்காங்க. 5 பேர் ஒரே கலர்ல டிஷர்ட் போட்டு போகணும். அப்ப எத்தனை டிஷர்ட் எடுக்கணும்? ஒரே கலர்ல 5 பேர் டிஷர்ட் போட்டு போகணும். There are 5 persons are there. What is the minimum number of t-shirts to be taken from this basket to get at least 5 t-shirts in same color? At least 5 t-shirts in same color. அப்படின்னா எப்பவுமே நெகேஷன் போகணும். என்ன நெகேஷன் அப்படின்னா, 5 பேர் இருக்காங்களா சார், 5 பேத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் எனக்கு 5 பேத்துக்கு பாத்தீங்கன்னா 4 ஏதாவது ஒரே கலர்ல 4 கிடைக்கணும். அப்போ ஒரே கலர்ல 3 கிடைச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப 4 கலர் இருக்கு. ஒவ்வொரு கலர்லயும் 4 இருந்துச்சு அப்படின்னா 16. அப்ப நான் 16 டிஷர்ட் எடுத்தா கூட, நல்லா புரிஞ்சுங்க, கலாதேவி ஆன்சர் பண்ணிருக்காங்க, 16 டிஷர்ட் எடுத்தா கூட எனக்கு கிடைக்காது. ஏன்னா 16 டிஷர்ட்டுங்கிறது எப்படி, ஈவன் இருங்க வரேன், 5 × 4 20 டிஷர்ட் எடுக்கிறேன். வெரி குட் கார்த்திகேயன் காரன். 20 டிஷர்ட் எடுக்கிறேன். 20 டிஷர்ட் எடுக்கிறேன். 20மே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா, 20னா உங்களுக்கு 5 வந்துடும். கரெக்ட். அப்போ 4 தான். கரெக்ட். நான் வராது. அப்போ 4 எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இதுல 4. ஏன்னா எனக்கு 5 வேணும். அப்போ நான் மேக்சிமம் கேஸ் 4 எடுக்கிறேன். அப்ப 4 16 எடுத்தா கூட எனக்கு கிடைக்காம போகும். ஏதாவது ஒரு கலர்ல 5 வராம போகலாம். ஆனா 17 எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலர்ல
5 டிஷர்ட் ஒரே கலர்ல வந்தே ஆகும். ஓகேங்களா கார்த்திகேயன்? கலாதேவி கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நல்வரவு ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பேர்னே தெரியல உங்கள் பேரெல்லாம். ஏதோ நல்வரவுன்னு போட்டிருக்கீங்க. அதில் டைப் பண்ணும்போது பேரை போட்டு டைப் பண்ணலாம்ல. அடுத்த செஷன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்கள் பேரை டைப் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேர் நம்ம பேர், அதை டைப் பண்ணாமல் ஏன் வேற ஏதோ நல்வரவு அது இதெல்லாம் டைப் பண்ணுறீங்க? இது புரிஞ்சதா? 17 ஏன் ஆன்சர்ன்ட்டு? ஏன் 17 ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஏன் 17 ஆன்சர் அப்படிங்கிறத, 5 பேர் இருக்கீங்க, 5 பேருக்கு ஒரே டிஷர்ட் வேணும், ஒரே கலரில் 5 பேர் டிஷர்ட் வேணும். அப்போது ஒரே கலரில் 5 டிஷர்ட் வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரே கலரில் 4 ஒவ்வொரு கலர்லையும் 4 வந்துச்சுன்னா கஷ்டம். அந்த 4 தான் 16 ப்ளஸ் 1 எடுத்தால் ஒரு கலர் ரிப்பீட் ஆகும். அதே தான் இங்கே 2. இங்கே 2க்கு எப்படி கணக்கு அப்படின்னா, அப்போ 2 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலரில், அது 2னா என்ன அர்த்தம்? 4 கலர் இருக்குல்ல, 4 கலரில் ஒவ்வொன்று எடுத்தால் அவங்க ஆன்சர் பண்ண முடியாது, அவங்களுக்கு போட முடியாது. ஏன்னா 4 கலரில் ஒவ்வொன்று வந்துச்சுன்னா. ஆனால் 2 பேர் இருக்காங்க, அப்போது ப்ளஸ் இன்னொன்று எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கலர் ரிப்பீட் ஆகும். தேர்ஃபோர் இதுக்கு ஆன்சர் வந்து 5. இங்கே வாங்க, இங்கே சொன்னேன். அப்போ மொத்தம் 3 பேர் இருக்காங்க, 3 கலர் இருக்கு. ஒவ்வொரு கலர்லையும் 2 வந்துச்சுன்னா வேஸ்ட்டு. என்னால் ஆன்சர் பண்ண, என்னால் ஒரே ஆளுக்கு 3 டிஷர்ட் கிடைக்காம போயிடும். அப்போ 2 + 2 + 2னா 6 ப்ளஸ் 1 எடுத்துட்டா கண்டிப்பாக ஒரு கலர் ரிப்பீட் ஆகும். ஸோ தேர்ஃபோர் 7 கரெக்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் 4 × 4 + 1. ஏன் +1 அப்படின்னா, அந்த +1 எடுக்கும்போது தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலர் ரிப்பீட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும். 1 more sum in this மாடல் அப்படின்னு சரண்யா தேவி கேட்குறாங்க. ஓகே, இந்த ஒரே ஒரு மாடல், இதே இதில் ஒரு மாடல் கேட்குறேன். இதே மாதிரி கேட்குறோமா இல்லை இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கேட்குறோமா? சரி, இப்போதைக்கு உங்களுக்கு ஒரே இதே இதிலே கேட்குறேன். ரெட்டு, ப்ளூ, கிரீன், எல்லோ, பிங்க், 5 கலர், ஒவ்வொன்றிலையும் 10 டிஷர்ட் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 10 டிஷர்ட் இருக்குது இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே. நல்லா புரிஞ்சுக்கங்க. மொத்தம் 5 கலர், ஒவ்வொன்றிலையும் 10 டிஷர்ட். அப்போ மொத்தம் வந்து 50 டிஷர்ட் இருக்குது. வெளியே நிற்கிறது 3 பேர் தான். வெளியே நிற்கிறது 3 பேர். இந்த 3 பேரும் ஒரே கலர் டிஷர்ட் போட்டு போகணும். அப்போது குறைந்தபட்சம் எத்தனை டிஷர்ட் எடுத்தால் இந்த 3 பேருக்கும் ஒரே கலர் டிஷர்ட் கிடைக்கும்? ஒரே கலரில் அவங்க டிஷர்ட் போட்டு போகலாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சூப்பர். எஸ், 5 × 2 + 1. ஒரே கலரில் 3 பேர்த்துக்கு வேணும். அப்போது ஒரு கலரில் 3 வராமல் போயிடுச்சுன்னா அதோட நெகேஷன் என்னென்னா 2 + 2 + 2. ஒவ்வொரு கலர்லையும் 2 அதிகபட்சம் இருந்துச்சுன்னா அப்போ நோ யூஸ். அப்போ ஏதாவது ஒரு கலர் ரிப்பீட் ஆகுனா இன்னொன்று 1 எடுத்தால் போதும். தேர்ஃபோர் 5 + 2 + 1 11. ஓகேங்களா? ஸ்ரீ சரண்யா ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இதை உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதா? டிஃபரெண்ட் கொஷின்ஸ் கேட்குறீங்க, டிஃபரெண்ட் கொஷின்ஸ். ஓகே, சரி. இதே ரீசனிங்கில் இப்போ டிஃபரெண்ட் மாடல் கேட்குறேன். சொல்லுங்கள். இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 பிளாக் கலர், 14 ரெட் கலர், 18 கிரீன் கலர். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 42. இது வந்து க்ளவுஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கையில் போடுற க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸ். 42 க்ளவுஸ் இருக்குது. அப்படின்னா எத்தனை? அப்படின்னா 10 பிளாக்னா 5 பேர்ஸ். இது பேர்ஸ்னால் அது ஜோடி. அப்போ 5 பேர் இருக்குது. ரெட்டில் 7, இதில் 9. அப்போ மொத்தம் எத்தனைனா 7 5 12 9 21 பேர். ஸோ 21 ஜோடிகள் இருக்குது. அதாவது மொத்தத்தில் 42, 21 42 க்ளவுஸ் இருக்குது. க்ளவுஸ்னால் கை உறைகள் இருக்குது. ஒரு
basket. This basket is kept in a dark room. இந்த basket வந்து ஒரு டார்க் ரூம்குள்ள வைக்கப்படுகிறது. நீங்க அர்ஜென்ட்டா வெளியே போகணும், உங்களுக்கு ஒரு கிளவுஸ் வேணும், ஒரு பேர் ஆஃப் கிளவுஸ் வேணும். நல்லா புரிஞ்சுங்க. பேர் ஆஃப் கிளவுஸ் அப்படின்னா என்னதுன்னா 2 கைக்கும் கிளவுஸ் வேணும். அந்த 2 கைக்கும் போடுற கிளவுஸ் ஏதாவது ஒரே கலர்ல இருக்கணும். இந்த கையில ஒரு கலர், அந்த கையில ஒரு கலர் இருக்கக்கூடாது. ஐ நீட் அ பேர் ஆஃப் கிளவுஸ் ஆஃப் சேம் கலர், ஒரே கலர்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரீசனிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா ரீசனிங் டைப்ஸ் கொஸ்டின்ஸையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதுக்குரிய கான்செப்டை நீங்கள் இங்கே டெவலப் பண்ணிக்குவீங்க. அதனால தான் நான் ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக கேட்குறேன். ஸோ கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? இது வந்து டார்க் ரூமில் இருக்குது, 42 கிளவுஸ் இருக்குது, 21 பேர் இருக்குது. எந்த கலர்னு உங்களுக்கு கண்ணிலலாம் பார்க்க முடியாது. நீங்கள் போய் கையை விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியே ரூமை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பேர் ஆஃப் கிளவுஸ் கிடைக்கணும். அந்த பேர் வந்து ஏதாவது ஒரே கலரில் இருக்கணும். அது ரெட்டாக இருந்தாலும் சரி, ப்ளூவாக இருந்தாலும் சரி, அது பிளாக்காக இருந்தாலும் சரி, க்ரீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கையில் மாட்டிட்டு போகணும். நீங்கள் ஒரு ஆள் தான். அப்போ அதுக்கு மொத்தம் எத்தனை கிளவுஸ் இருந்து இதுலேருந்து எடுப்பீங்க? அதான் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? நிறைய பேர் வந்து 4 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்ட். இந்த போன 4 மற்றவங்க ட்ரை பண்ணுங்க. 23 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 34, 7, 4, 19. இதில் ஒருத்தர் மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. 23, 34, 22, 19, 7, 4. இப்போதைக்கு என் கண்ணுக்கு படுறது ஒரே ஒருத்தரோட ஆன்சர். அது மட்டும்தான் சரியான விடை. அதனால் மற்ற எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இதுக்கு பாப்புலர் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, போன கான்செப்டை நான் சொன்னதுனால 4 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்ட். நீங்கள் அந்த கரெக்டாக அந்த கண்ணோட்டத்தில் இருக்கீங்க, லாஜிக்காக திங்க் பண்ணுறீங்க. 4ன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் சார் 3 கலர் இருந்தது ஒரு ஆள் அப்படின்னா ஒவ்வொன்றிலே ஒன்று வந்துச்சுன்னா இருக்குது. ஆனால் நீங்கள் என்னத்தை மறந்துட்டீங்க தெரியுங்களா? ஸ்ரீஹரி, ஷெர்லின், பவானி, சரஸ்வதி, பரந்தாமன், கோவிந்தன் அண்ட் அதர்ஸ், இந்த நிறைய பேர் 4 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குருதேவி, சுமதி எட்ஸெட்ரா. என்ன நீங்கள் மறந்துட்டீங்க தெரியுமா? க்ளவுஸில் லெஃப்ட் வேற ரைட்டு வேறங்கிறத மறந்துட்டீங்க. க்ளவுஸ் ஆர் டிஸ்டிங்விஷபிள். லெஃப்ட்டுங்கிறது வேற, ரைட்டுங்கிறது வேற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து 4 சொல்கிறீங்க, 4 க்ளவுஸ் எடுக்கிறீங்க. சரி, 4மே ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4மே க்ரீன் கலரில் இருந்தாலும் எனக்கு ஒரு பேர் கிடைக்குமா? கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த 4மே நீங்கள் எடுத்த க்ரீன் இருக்குல்ல, இங்கே 18 க்ரீன் இருக்குது. இந்த 4மே என்னவா இருக்கலாம்? லெஃப்டாக இருக்கலாம், அல்லது 4மே ரைட்டா இருக்கலாம். லெஃப்டோ ரைட்டோ 4மே எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? 4மே கிரீனா இருந்தா கூட ஒரு பேர் கிடையாது. ஏன் 9மே கிரீனா இருந்தா கூட ஒரு பேர் கிடையாது. இப்ப சொல்லுங்க, இதுல மொத்தம் 42 கிளவுஸ் இருக்கா? இந்த 42 கிளவுஸ் எப்படி தெரியுமா? 21 வந்து ரைட்டு, இதுல 21 வந்து லெஃப்ட். அப்போ நான் 21 கிளவுஸை கையை விட்டு எடுத்தா கூட, நல்லா புரிஞ்சுக்கணும், இப்பதான் கொஞ்சம் பேர் ஆன்சர் பண்றீங்க. நான் 21 கிளவுஸை கையை விட்டு எடுத்தா கூட எனக்கு ஒரு பேர் கூட கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல் 21 கேன் பி ஆஃப் சேம் கைண்ட். சேம் கைண்ட்னா என்னதுன்னா either all left or right. அப்ப 21மே லெஃப்டோ இல்ல 21மோ ரைட்டோ கூட போகலாம். அப்ப 21 எடுத்தா கூட ஆன்சர் கிடையாது. ஆனா 22 எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும். ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் கிடைச்சிரும், ஏதாவது ஒரு கலர்ல. இப்ப புரியுதா? சொல்லுங்க, நான் சொல்றது புரிஞ்சதுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. பவானி சொல்றாங்க, ஒரு டவுட் கேட்கறாங்க, ஃபைன். இது மாதிரி தான் கேட்கணும், அப்பதான் நீங்க வந்து அதில் இன்வால்வ் இருக்கீங்கன்னு தெரியும். பட் அது சேம் கலரா வருமா சார்? ஏன் வராது? 21 ரைட் எடுக்கிறீங்க, 21 ஏதோ ரைட்டு, எல்லாமே ஒவ்வொரு கலர். 21 அப்படின்னாலே 21மே எப்படி இருக்கும்? எல்லா கலருமே அதில் வந்துடும்.
22 எடுக்கும்போது இந்த 3 கலருக்குள்ள தானே ஏதாவது ஒன்று வரும். புரிஞ்சிட்டீங்களா? நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. சில இதுக்கு வந்து நீங்கள் டவுட் கேட்கும்போது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். வேற ஏதாவது டவுட் இதில்? ஓகே. ஸோ ரீசனிங்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரீசனிங்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு மூளையே கொஞ்சம் என்ன பண்ணணும், வேலை கொடுக்கணும். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்துச்சா, இது வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சுன்னா அப்படி போட்டுருவாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருவாங்க, ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போட்டுருவாங்க. இங்கே ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கு ஷார்ட்கட்டுன்னு இருக்குன்னா அதை புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் அதை ஷார்ட்கட்டாக ஆன்சர் பண்ணலாம். ரைட். ஸோ ரீசனிங்கில் 10 கொஸ்டின்ஸ் அது நிறைய இருக்குது. பசில்ஸ் அந்த டைப்பில் நான் இப்போ பார்த்தேன். அப்புறம் டைசன் இருக்குது, விஷுவல் ரீசனிங் இருக்குது, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் இருக்குது. நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு அடுத்து என்ன, இப்போது சில கொஸ்டின்ஸ்லாம் நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டா நம்ம தெரியும். நம்பர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, நம்பர்ஸ்லாம் நானா ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அது அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்கும். நீங்கள் அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? ஸோ ஆன்சர் வந்து 22 பேர்ஸ் கிடையாதுங்க, 22 பீசஸ். 22 பீசஸ் இருக்கிறதே 21 பேர் தானே. அந்த போன கொஸ்டின்ஸ் தானே கேட்குறீங்க. போன கொஸ்டின்ஸ்க்கு வந்து 22 பேர்ஸ் கிடையாது, இருக்கிறதே மொத்தமே 21 பேர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 22 பேர்ஸ் கிடையாது. ஆன்சர் வந்து 22 பீசஸ். எத்தனை கிளவுஸ்? எல்லாம் கிளவுஸ்லாம் லூஸாக தானே இருக்கும். மொத்தம் 42 பீசஸ் கிடக்கு, அதில் 22 பீசஸ் எடுத்தால் தான் ஆன்சர். ஓகே. ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் 2, 3, 5, 7? 2, 3, 5, 7. 2, 3, 5, 7க்கு சில பேர் வந்து 12 போட்டிருக்கீங்க. எப்படின்னா சார் அந்த 2, 3 கூட்டினா 5, 3, 5 கூட்டினா 8 வரும். 8 வந்தால் தானே 12 வரும். சரியா? ஸோ அந்த லாஜிக் கிடையாது. இது எல்லாமே என்னது? தே ஆர் பகா எண்கள், தே ஆர் பிரைம் நம்பர்ஸ். அப்போ 2, 3 மிகச்சிறிய பிரைம் நம்பர் அப்படிங்கிறது 2. நல்லா புரிஞ்சுக்கிங்க. 1ங்கிறது பகு எண்ணம் கிடையாது, பகா எண்ணம் கிடையாதுங்கிறது நல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கேயாவது போய் பகா எண்ணம் அப்படின்னு சொல்லும்போது 1 சேர்த்துறாதீங்க. 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் அடுத்து வரக்கூடிய பகா எண் பிரைம் நம்பர் என்னதுன்னா 11. உங்களுக்கெல்லாம் பிரைம் நம்பர் என்னன்னு தெரியும், இருந்தாலும் நான் வகுப்பில் எடுக்கும்போது அதை பற்றி எடுப்பேன். பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சொல்லிடல 2 டிவைசர்ஸ் இருக்கணும், 2 வகுத்திகள் இருக்கணும். 2 வகுத்திகள் இருந்தால் மட்டும்தான் அது பிரைம் நம்பர். 2 தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 17 வகுக்கக்கூடிய எண் வந்து 1, 17 மட்டும்தான், வேறு எந்த நம்பரும் வகுக்காது. 11 வகுக்கக்கூடிய எண்கள் 1, 11 மட்டும்தான், வேறு எதையும் வகுக்காது. 2 வகுக்கக்கூடிய எண்கள் 1, 2 மட்டும்தான். 2 இஸ் டிவைடட் பை 1 and 2 ஒன்லி. தன்னாலேயும் ஒன்னாலேயும் மட்டுமே. அந்த மட்டுமேங்கிறது ரொம்ப முக்கியம், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ 1 வந்து பிரைம்லேயும் வராது, இதுலேயும் சேர்த்துக்கூடாது, அதுலேயும் சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட, இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது ஏற்கனவே நான் யாருக்காவது நான் சொல்லியிருந்தேன்னா அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸாமுக்கு இதை அடிக்கடி சொல்லுவேன், நிறைய இடத்துல அந்த கொஸ்டின்ஸை நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நார்மலாக இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் என்ன மாதிரி ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரைம் நம்பர்லாம் இருக்கலாம், காம்போசிட் நம்பராக இருக்கலாம், ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு அடுத்து என்னன்னு கேட்பாங்க. ஸ்கொயர் நம்பர் சதுர எண், சதுர எண் அதாவது வர்க்க எண். கியூப் நம்பர்னா என்னதுன்னா கன எண்கள், அது கன எண்களாக இருக்கலாம், இல்லை அது ஒரு கூட்டுத்தொடராக இருக்கலாம், அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கலாம், அடுத்து கண்டுபிடிக்கலாம். அல்லது ஃபிபனோசி சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிபனோசி சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்க. ஃபிபனோசி சீக்வன்ஸ் சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஃபிபனோசி சீக்வன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து 0, 1, அதுக்கப்புறம் வந்து அந்த 2 நம்பரை கூட்டிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபிபனோசி சீக்வன்ஸ். அடுத்த நம்பர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஈஸியாக. இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் ஃபிபனோசி சீக்வன்ஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிபனோசி சீக்வன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். மலர்கள் இருக்குல்ல, அல்லிகள் புள்ளிகள்னு சொல்லுவோம்ல நம்ம மலர்களில், இந்த பெட்டல்ஸ், அந்த மலர்கள் ஃப்ளவர்ஸில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழ்கள் வந்து இத்தனை தான் இருக்கும். 5 இதழ் இருக்கும், இல்லைனா 8 இதழ் இருக்கும். எந்த பூவிலையும் வந்து 12 இதழ் இருக்காது, 15 இதழ் இருக்காது, 13 இருக்கும், இல்லைனா 21 இருக்கும்.
இல்லைன்னா 34 இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள், அப்புறம் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட பியூட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்கிறதுக்கு எல்லாமே இந்த ஃபிபனாசி சீக்வன்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அந்த ஃபிபனாசி சீக்வன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரேஷியோ இருக்குது, அது எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. அந்த ரேஷியோ தெரியுமா? அந்த யாரெல்லாம் அதுக்கு பேர் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ரேஷியோ ஒரு தடவை டிஎன்பிசியில் ப்ரிலிம்ஸில் ஆப்டிடியூடில் கேட்ட கொஷின்ஸ். அந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ரேஷியோ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் நல்ல அழகானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோல்டன் ரேஷியோ, தங்க விகிதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே கூட இருக்குது தங்க விகிதம் அப்படிங்கிறது என்ன, வாட் இஸ் கோல்டன் ரேஷியோ. இந்த கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம். ரேஷியோ பார்க்கும்போது 1.618. அந்த 1.618 அப்படிங்கிறது தான் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, தங்க விகிதம். இந்த ஃபிபனாசி சீக்வன்ஸை வச்சு தான் அது வரக்கூடியது. நிறைய இடத்துல ஷேர் மார்க்கெட்டு, இந்த யூனிவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோட இதே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ரிட்டன் யூஸிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதிலே இந்த ஃபிபனாசி சீக்வன்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் என்டையர் யூனிவர்ஸே. த லாங்குவேஜ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸ். இந்த ஃபிபனாசி சீக்வன்ஸ் வந்து நார்மலாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவல் ஃபிபனாசி சீக்வன்ஸில் 0 1 தான். பட் சில சமயம் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. 1 1ன்னு ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. 2 நம்பர் 1 1 வச்சுருந்தாலும் இதே தான், 0வா 1 அப்படிங்கிறது 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நார்மலாக. ஃபிபனாசி சீக்வன்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா த அஃபிஷியல் டெஃபினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 ஒன்லி ஃபிபனாசி சீக்வன்ஸ். சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் ஃபிபனாசி சீக்வன்ஸ்னால் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு இது மாதிரி இருக்கிறதுல ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இது என்ன நம்பர்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, அதனால தான் சொல்லுவேன். சில இப்போ முந்தா நாள் நடந்த எக்ஸாம்ஸோட குரூப் 2 நிறைய பேர் ரீசனிங் கொஸ்டின்ஸில் டைம்லாம் சில இதில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பசில்ஸ்லாம் எப்போவுமே இந்த பசில்ஸ்லாம் ஒன்று பார்க்கறதும் உடனே வரல அப்படின்னா அடுத்த கொஸ்டின்ஸ் போகணும். பிகாஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே ஈக்குவல் மார்க்ஸ் இருக்கும்போது ஏன் ஒரு கொஸ்டின்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? பின்னாடி லெஷராக வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன். 10 40 90 61 52 63 அடுத்த நம்பர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம், யோசிங்க பார்க்கலாம். ரைட், இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். பட் இந்த ஐடியாவில் நீங்கள் யோசிக்கலை அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். எஸ், இதெல்லாம் எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். பாருங்கள், நான் இப்போ எழுதும்போது நீங்களே இதுக்கு நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 0 4, அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்ஸ். அப்போ இது என்னதுன்னா 7 ஸ்கொயர். அப்போது அதை தலையிலாக போடணும், மாற்றி போடணும். அப்போ 94. ஸோ the 94 இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ வெரி குட், சூப்பர்னு சொல்கிறீங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உலகத்திலே இதான் நான் டஃபஸ்ட்டு கொஸ்டின்னு சொல்லுவேன். இந்த ஐடியா தெரியலைன்னா நீங்கள் எவ்வளவு நாள் நீங்கள் தனியாக யோசிச்சாலும் ஆன்சர் பண்ண முடியாது. நான் சொல்கிறது கரெக்டாக? மாத கணக்கில் என்ன ஜென்ம எடுத்தால் கூட ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிக்கவே இல்லைன்னா நம்ம ஆன்சரே பண்ண முடியாது. இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் 1-0 கான்செப்ட். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எத்தனை கொஸ்டின், அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா நம்பருமே சொல்லலாம். நான் சொல்கிறது புரியுதல்ல? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ரொம்ப டஃபஸ்ட் கொஸ்டின் as well as ஈஸியஸ்ட் கொஸ்டின்னா இதுதான். டஃபஸ்ட்னாலும் இதுதான். யாருமே இந்த ஐடியா இல்லைன்னா நீங்கள் ஆன்சரே பண்ண முடியாது. நோ ஐடியா டு திங்க் இன் திஸ் ஆங்கிள். ஆமாம், இந்த ஆங்கிள் நீங்கள் திங்க் பண்ணால் தானே அதை ஆன்சரே பண்ணியிருக்க முடியும். இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், டிஎன்பிசியில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நான் இதுலலாம் எக்ஸ்பர்ட் ஆச்சு, நம்பர் சீரீஸ் எல்லாம் என்கிட்ட வந்து விளையாட்டலாமா கட்டலாமா, இதை நான் எப்படி ஆன்சர் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க? ஆன்சரே பண்ண முடியாது. அந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே 3 மணி நேரம் பத்தாது. அப்போது இந்த மாதிரி இதுவும் கேட்கலாம். இப்போ இனிமேல் நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது எல்லா விதமான ஆங்கிள்லேயும் நீங்கள் யோசிப்பீங்க.
அப்போ இந்த ஆங்கிள்லேயும் நீங்கள் யோசிக்கணும். வாட் இஸ் திஸ் ஆன்சர்? 2 கொஸ்டின் கொடுத்துருங்க. கொஸ்டின் ஏ, கொஸ்டின் பி. ஏக்கு என்ன ஆன்சர், பிக்கு என்ன ஆன்சர்? அப்போது எல்லா விதமான இதுலையும் இருக்கும்போது இப்போ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ஆன்சர் பண்ணுவீங்க. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ஏ, வாட் இஸ் ஆன்சர் ஃபார் பி? எஸ். ஏங்கிறது என்ன அப்படின்னா, என்னடா TWT அப்படின்னா நீங்கள் ஏதாவது டி எத்தனாவது எழுத்து, டபிள்யூ எத்தனாவது எழுத்து, டீக்கு அப்புறம் டபிள்யூ எத்தனாவது வருது, அப்புறம் டபிள்யூக்கு அப்புறம் இப்படி வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முடியாது. இது சிம்பிளானது. இது எல்லாமே டேஸ் ஆஃப் த வீக். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அப்போ அடுத்து என்னது, சண்டே. ஸோ இதுக்கு ஆன்சர் இந்த கொஷின் மார்க்கில் எஸ் தான் வரும். அதே மாதிரி தான் இங்கே ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அப்போ இங்கே ஜே வரும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணலைன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப 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 டஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். டஃபஸ்ட் கொஷின்ஸாக தெரியும். ஸோ இது எல்லாமே ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ், பசில்ஸ் இந்த டைப்பு. டைஸ் பகடைங்கிறது பகடையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 4 படத்தில் கொடுப்பான். 4 பகடைனா 4 பகடை கிடையாது, அது வெவ்வேறு பகடை கிடையாது, ஒரு பகடையின் வெவ்வேறு நிலைகள். த டிஃபரண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ். ஒரே பகடையோட வெவ்வேறு பொசிஷன்ஸ் கொடுத்துட்டு 3க்கு பின்னாடி என்ன வரும், இல்லை 1 இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே ரீசனிங் கொஷின்ஸ். ஆப்டிடியூட் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் ஃபார்முலா பேஸ்ட். அதுலேயும் மெயினாக எதெல்லாம் ஃபார்முலா இன்டென்சிவாக இருக்கிறது தெரியுங்களா? ஃபார்முலா நிறைய வேணும்னா பரப்பு, ஏரியாவுக்கும் வால்யூம், கொள்ளளவு இருக்குல்ல, இதில் தான் ஃபார்முலாஸ் நிறைய தேவை. இதில் மனப்பாடம் பண்ணணும். ஃபார்முலா தெரியாமல் ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு வட்டத்தின் பரப்பு கேட்குறாங்க, வட்டத்தை கையிலேயே கொடுத்துட்டாங்க, உங்கள் கையிலேயே கொடுத்துட்டு தடையை பார்த்து உருட்டி பார்த்து பரப்பு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு என்ன தெரியணும், வட்டத்தின் பரப்புனா ஃபார்முலா தெரியணும். பை r², பையனா 22/7. அதில் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது பார்க்கணும், பையை ஆப்ஷனில் பை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஷனில் பை இருந்துச்சுன்னா நீங்கள் 22/7 எடுத்து போட்டு அடிச்சுட்டு போட்டக்கூடாது. ஆப்ஷனில் பை இருந்துச்சுன்னா சந்தோஷப்படணும், அப்பா பையனே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் சில இந்த மாதிரி வால்யூம் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வரும்போது அப்போ ஆப்ஷன்ஸை பார்க்கணும் கொஞ்சம். அடுத்து கொஞ்சம் ஃபார்முலா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். வேறு இதுலலாம் ஃபார்முலாலாம் ரொம்ப கிடையாதுங்க. பர்சன்டேஜுக்குலாம் சும்மா ஒரு 2 ஃபார்முலா தான் இருக்கும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு ஒரு 2 ஃபார்முலா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 1-2 ஃபார்முலா தான். தனி வட்டி சுட்டு வட்டிக்கும் கொஞ்சம் ஃபார்முலா இருக்கும், கம்மியாக தான், 2 ஃபார்முலா இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒரே ஒரு பேசிக் ஃபார்முலா தான். பட் இந்த வால்யூம், ஏரியா, சிம்பிளிஃபிகேஷன் இது 3க்கு தான் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவோட லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா ஏற்கனவே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த கண்டிப்பாக அந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். நான் உங்களுக்கு அதில் நான் அனுப்புகிறேன். நம்ம டெலிகிராம் சேனல்ஸில் போய் பாருங்கள், அந்த ஃபார்முலா லிஸ்ட் இருக்கும். அப்படி ஃபார்முலா லிஸ்ட் கிடைக்கல அப்படின்னா எப்போவுமே நம்ம நம்பர் இருக்கும்ல, 9840398093, இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வில் சென்ட் யூ த லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா ஃபார் ஆல் த டாபிக்ஸ், தமிழ் மீடியம் as well as in இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதான் அபவுட் வாட் இஸ் ஆப்டிடியூட் என்னன்றது. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொன்றுமே டீட்டெயில்டாக நிறைய கொஷின்ஸோட நம்ம வரிசையாக நம்ம டாபிக் வரிசையாக நம்ம பார்க்கலாம் வரும் வகுப்புகளில். ஸோ ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைவேட் குரூப் வில் பி தேர் இன் டெலிகிராம். அதில் நீங்கள் டெய்லி அதில் நானும் இருப்பேன் நான் சொன்ன மாதிரி, சரிங்களா? ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ், நீங்கள் டவுட்ஸ் அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூ கேன் டைப், எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது படிக்கிறதுல, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதை ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணுவாங்க, நானும் அதை பார்த்துட்ருப்பேன். ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நானும் அதில் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். தேங்க்யூ. டைஸ் கிளாஸ் எடுப்போம், கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு இல்லைனா நாளைக்கு எடுப்போம். இல்லை நாளைக்கு இந்த டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீசனிங்கில் டைஸுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே ஐ வில் ஸ்டார்ட் வித் டைஸ். தேங்க்யூ.